guys, welcome back to the channel. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மகாலிங்க மலைக்கு போக போகிறோம். அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாருமே மகாலிங்க மலைக்கு போன வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது என்னன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்திங்க அப்படின்னா January 26. எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த மீனவர்கள் இறந்ததை பற்றி தான் வந்து பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த யூடியூப்பில் வந்து உங்கள் மீனவன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ஒரு பெரிய சேனல் தான், ரொம்ப நாளாகவே அந்த சேனல் இருக்குது. ஸோ அவர் தான் லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து எனக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரியல. அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி 4 மீனவர்கள் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவங்க வந்து அவங்க அந்த நம்ம நாட்டை விட அந்த அடுத்த எல்லையில் போயிட்டாங்க, போனதுனால சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியல. இருந்தாலும் அவங்க நம்ம நாட்டு எல்லையை விட்டு அடுத்த நாட்டு எல்லைக்கு போனது தப்பு தான். இருந்தாலும் இது வந்து அவங்க வந்து கைது பண்ணியிருக்கலாம். அவங்கள சுட்டு கொன்னது வந்து ரொம்பவே ஒரு பெரிய தப்பு. ஏன்னா உயிர்ன்றது எவ்வளோ ஒரு பெரிய இதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒருவேளை அவங்கள கைது பண்ணியிருக்கலாம். கைது பண்ணி வந்துட்டு திரும்ப நம்ம நாட்டு கவர்மெண்ட்லேயே ஒப்படைச்சிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அவங்கள சுட்டு கொன்னது வந்து மீனவர்களுக்கு ஏற்கனவே அவங்களுடைய வேலை எவ்வளவு கஷ்டம் என்னன்றது நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருப்போம். அதனால் வந்து அவங்கள மாதிரி இருக்கும் சேனலில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணிட்டு இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது மக்கள் தான் வந்து குரல் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தீரும். ஸோ இது வந்து நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி நிறையா யூடியூபர்ஸ் எதுவும் பேசலாம் தான், என்னென்னே தெரியல. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன யூடியூப் தான், நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஸோ அவருடைய சேனல்ஸ் வந்து நான் பார்த்துருக்குறேன். ஸோ கடைசியாக வந்து அவர் சிரிக்கும்போது அதில் வந்து ஒரு ஃபீலிங்ஸாக அவர் வந்து பேசியிருந்தார். இந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்கு யார் என்ன சொல்லுவா, அவங்கள கைது பண்ணி 10 வருஷமோ 15 வருஷமோ சிறையில் கூட போட்டிருக்கலாம். போனது வந்து அவங்களுடைய தப்பு தான். அவங்க வந்து அந்த ஜிபிஎஸ் கருவி சரியாக வேலை செய்யாதனால போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. என்ன நடந்ததுன்னு கரெக்டாக தெரில. அவருடைய சேனல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். நான் வந்து அவர் சேனலை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே பேசலைங்க. இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்குது. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து அடுத்து போகிறவங்கள வந்து இந்த மாதிரி கைது பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் சொன்னால் தான் அவங்க வந்து கேட்பாங்க. நம்ம வந்து மீனவர்கள் அவங்க போய் சொன்னாங்க அப்படின்னா யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே இந்த டாப்பிக்கை முதல்ல பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா குடியரசு தின விழா. ஸோ இந்த நாளில் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். இதை வந்து மேலும் கொண்டு போங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா உயிர்ன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய இது தான். ஸோ நம்ம மகாலிங்க மலைக்கு போகிறோம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே பார்த்திங்க அப்படின்னாலே மகாலிங்க மலை நிறைய பேர் வீடியோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். சரி, நம்ம வீடியோ நம்ம போகும்போது நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து அப்படி இங்கே பக்கத்தில் ஃபேமிலியாக தான் எல்லாருமே போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், மலையில் எப்படியெல்லாம் இருக்குது, எந்த மாதிரியெல்லாம் மலை இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு போக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாத்தையுமே பாருங்கள். சரி வாங்க, நம்ம அப்படியே வீடியோ போய் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். வீடியோவே இல்லை, பயங்கர இருட்டாக இருக்குது. அப்படியே நடந்து போவோம். மணி 5 மணி தான் ஆகுது. கொஞ்சம் நல்லா கூலிங் இருக்குது. ஆனால் நைட்டு ஃபுல்லாக சரியான ஒர்க்க. ஃபுல்லாக வீடியோவே இல்லை, எல்லா இடமும் இருட்டாக தான் இருக்குது. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு இன்றைக்கி வேனில் போகிறோம். நம்ம வண்டியில் எதுலேயுமே போகல, வேனில் தான் போகிறோம். ஸோ அதனால் ஃபேமிலியாக போகிறதுனால வேனில் போய்ட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வத்திராருக்கு வந்தாச்சு. இந்த கடையில் தான் இப்போ சாப்பிட்டோம். இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே இப்போ வந்து இங்கேருந்து இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது தானிப்பாறைக்கு. தானிப்பாறையிலேருந்து நம்ம வேன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து நம்ம மலை ஏறி தான் போகணும். ஸோ போகும்போது நான் என்ட்ரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்படியே பாருங்கள். சரிங்களா?
பார்க்கிங் வந்தாச்சு. பார்க்கிங்லேருந்து நடந்து கோயிலுக்கு இப்போ என்ட்ரன்ஸ் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கார் பார்க்கிங் தான். காரு, பஸ்ஸு, வேனு எதில் வந்தீங்கனாலும் இங்கே நிப்பாட்டிக்கலாம். 2 வீலர் எல்லாமே முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். நான் அப்படியே மேலே ஏறும்போது நான் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்கிங்க வண்டியில் வந்தீங்க 2 வீலர்லனா இதில் ஃபுல்லாக வண்டி நிப்பாட்டிக்கலாம். நீங்கள் நிப்பாட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு மேலே ஏறி போய்க்கலாம். டிக்கெட் எடுக்கணும் கண்டிப்பாக இந்த இடத்துல. பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற அன்னதான கூடம். இங்கே வந்தாங்க அப்படின்னா கீழே சாப்பிட்ணுன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மதியமும் இங்கே சாப்பாடு இது பண்ணுவாங்க. இது எல்லாமே அன்னதானம் தான், ஃப்ரீ தான். இதில் இந்த சாம்பிராணி இதெல்லாமே இங்கே இருக்குது. இது எல்லாமே இங்கே மலைகளில் கிடைக்கக்கூடியது. இந்த சாம்பிராணி எல்லாமே இங்கே மலைகளில் கிடைக்கிறது. நான் மேலே எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு அங்கே மேலே போயிட்டு அப்படியே காமிக்கிறேன். இப்போ நம்ம மகாலிங்க மலை நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ இதுதான் மகாலிங்க மலை என்ட்ரன்ஸு. இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். உங்களுக்கு போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது மகாலிங்க மலை, சுந்தர மகாலிங்க மலை மேலே ஏறுறதுக்கு உங்களுக்கு 7 கிலோமீட்டரு கீழே இருந்து மலை ஏறுறதுக்கு. பிளாஸ்டிக் பை எதுவுமே நீங்கள் உள்ளே கொண்டு போகக்கூடாது. கண்டிப்பாக கேரி பேக் எதுவுமே நீங்கள் கொண்டு வராதிங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேரி பேக் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. கேரி பேக் வந்து மேலே வந்து வனவிலங்குகள் இருக்குது. அதனால் நீங்கள் கேரி பேக் யூஸ் பண்ணி இங்கே மேலே வனவிலங்குகள் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குரங்கு அதை எடுத்து சாப்பிட்ரும். அதனால் நீங்கள் கேரி பேக் எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. டிக்கெட் எடுக்கிற இடம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 ரூபா மினிமம் டிக்கெட் தான். இங்கே இது என்ன ரீசன் அப்படின்னா இங்கே வேலை பார்க்குறவங்களுக்காக இங்கே வந்து வாங்குறாங்க, இந்த சுத்தப்படுத்துகிற பணிக்காக. அதான் எப்படி வரும்னா வந்து என்ஜாய் பண்ண. மலையை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சிவனடியார்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் இந்த பாதையில் போகும்போது ஃபுல்லாகவே சிவனடியார்கள் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து இவங்களுக்கு தானம் பண்ணலாம். ஃபுல்லாகவே சிவனடியார்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே இது பண்ணலாம். இது உள்ளே போகிற ஃபஸ்ட்டு பாதை. இதில் நீங்கள் இங்கேருந்து ஏறி இன்னும் உள்ளே போனதுக்கப்புறம் தான் இனிமேல் மலைப்பகுதியெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள் ஃபுல்லாக சிவனடிகள்லாம் இங்கேருந்து இது வந்தாங்க. அதுக்கப்புறம் உட்கார மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயே கொடுத்து முடிச்சிடலாம். பாருங்கள் போகிற வழியில் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணிகள் எல்லாமே போயிட்டே தான் இருக்கும். எல்லாமே போட்டிருக்காங்க, பிளாஸ்டிக் பை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. விலங்குகளுக்கெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான். உங்களுக்கு நம்ம நார்மலாக நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நைட் நேரம் அதெல்லாம் வரவே முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு, கரடி, புலி இந்த மாதிரி விலங்குகள் எல்லாமே இதில் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் ரொம்ப சேஃப்டியாக தான் வரணும். ஒரு வாட்டர் கிராசிங் 2வது. தண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டே தான் இருக்கும். இது இப்போ இங்கே வந்து மகாலிங்க மலை பொறுத்தளவுக்கு நீங்கள் இது வந்து மலை எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து சதுரகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் சதுரகிரின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மலைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சதுரமாக இருக்கும். ஒரு மலைக்கு ஒரு மலை. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட சேர்ந்தது. இந்த மலை பார்த்தீங்க அப்படின்னா சதுரமாக இருக்கும். ஒரு மலைலேருந்து ஒரு மலை அப்படி கனெக்ட் ஆன மாதிரி சதுரமான இதில் இருக்கும். அதனாலேயே இந்த இடம் பேர் வந்து சதுரகிரி அப்படின்னு நேம் வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து 18 சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க. இது வந்து இந்த கோவிலுடைய வரலாறு பார்த்தீங்க அப்படின்னாலே பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து இங்கே இருந்த மக்கள் வந்து மேலே இந்த மாதிரி கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே வாழ்ந்த சித்தர்கள் இவங்கெல்லாம் இது பண்ணி அந்த காலத்து ராஜா வந்து மேலே கோவில் கட்டியிருக்கிறாங்க. பாருங்க மலையை பாருங்க, சூப்பராக இருக்குது. மேலே மிஸ்ட்டு பாருங்கள், மலையே தெரியல அந்தளவுக்கு மேலே மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டு இருக்குது பாறையில் பாருங்கள். போய்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி விடுற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். மேலே மலையில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி அந்த தண்ணி ஃபுல்லாகவே கீழே வந்துடும். இங்கே இருக்கிறதுலேயே கொஞ்சம் ஹைலியாக ரிஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாலிங்க மலைக்கு வந்துட்டு எவ்வளோ வேகமாக இறங்க முடியுமோ நம்ம சீக்கிரமாக இறங்கிடணும். ஏன்னா மேலே மழை பெஞ்சுது அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். மேலே நிப்பாட்டிடுவாங்க, நம்ம கீழே இறங்க முடியாது.
நீங்கள் ஒருவேளை மகாலிங்க மலைக்கு வர்றீங்க அப்படின்னா முன்னாடியே வெதர் செக் பண்ணிடுங்க, இந்த இடத்துல எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கூலிங் இருந்தது அப்படின்னா தெரியாது, மற்றபடி மழை பெஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே வந்துட்டு உங்களுக்கு இறங்குறது. ஏன்னா இன்னும் போகும்போது நிறைய இடக்கு உங்களுக்கு சங்கிலி பாறைலாம் இருக்குது. அந்த சங்கிலி பாறைலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஓடி பயங்கர ஹைலி ரிஸ்க்காக இருக்கும். ஸோ வேகமாக ஓடிச்சு அப்படின்னா நம்மளால் போகவே முடியாது அந்த இடத்துல. அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் போகும்போது ஒரு இடமா எந்த இடத்துல என்ன என்ன இது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே நீங்கள் பாருங்கள் சரிங்களா. இப்போ நம்ம பிள்ளையார் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம், நான் உங்களுக்கு அப்படியே பிள்ளையார் கோயில் காமிக்கிறேன். ஓடுது பாருங்கள், இன்னும் மேலே போக போக ஃபுல்லாக தண்ணி ஓடும். பிள்ளையார் கோவில் இதுதான், பிள்ளையார் கோவில் பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் மேலே ஏறணும், இதான் என்ட்ரன்ஸு பிள்ளையார் கோவில். பிள்ளையார் இருக்காரு, இதுதான் பிள்ளையார் கோவில் என்ட்ரன்ஸ். பிள்ளையார் கோவிலே நம்ம அப்படியே சுற்றி வருவோம். நம்ம வந்தது பார்த்திங்க அப்படின்னா தங்க காளியம்மன் கோவில், பிள்ளையாருக்கு கோயிலுக்கு அடுத்து. இதுதான் தங்க காளியம்மன் கோவில், சாமி தெரியுதுங்களா? இதுதான் தங்க காளியம்மன் கோவில். அப்படியே வந்து பைரவர் இருக்கார். இதை போகிற வழி அப்படியே போகும்போது உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். அந்த இடத்துல பேக் வச்சுட்டு உள்ள சைடில் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு, போயிட்டு வந்துட்டு அங்கே படுத்திருந்தார். அவர் படுத்திருந்துட்டு அப்படியே அந்த இடத்துல எப்படி சொல்கிறது, இந்த அப்படியே அங்கேயே இறந்துட்டார் படுத்த இடத்துலையே.